காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். ஆட்சி அமைப்பார்கள் என்ற செய்தியை மீடியா மூலமாக, கருத்து திணிப்பு மூலமாக இந்திய தேச மக்களுக்கு கொடுத்துவிட்டு எல்லோரும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரப்போகிறது, மூன்றாவது முறை மோடி வருவார் என்ற தாக்கத்தை ஏற்படுத்தி, பிம்பத்தை ஏற்படுத்தி, பங்கு சந்தையை ஆர்டிபிஷியல் இன்கிரீஸ் என்று சொல்லுவார்கள், இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக ஏற்றி அவர்களே அந்த பங்குகளை வாங்கி மாலையிலே விற்றிருக்கிறார்கள். இதனால் பல லட்சம் கோடிகளை பாஜக தலைவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள். எல்லாம் இப்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வரவிருக்கிறது. 1ஆம் தேதி தேர்தல் முடிந்துவிட்டது. எங்காவது பிரச்சனை ஓரிரு இடங்களில் இருந்திருந்தால் 2ஆம் தேதி அன்று மறு வாக்குப்பதிவு அங்கு நடைபெறும். 3ஆம் தேதி தேர்தல் முடிவுகளுக்காக வாக்குகள் எண்ணப்பட வேண்டும். எதற்காக 3ஆம் தேதி எண்ணாமல் 4ஆம் தேதி இவர்கள் தேர்தல் முடிவுகளை அறிவிப்போம் என்று தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த தேதியை முடிவு செய்தார்கள் என்றால் 3ஆம் தேதி பங்கு சந்தையில ஊழல் செய்வதற்காக செய்திருக்கிறார்கள். நாங்கள் தான் முதலில் இதை சொல்லி இருக்கிறோம். இது இன்னும் போக போக எல்லோரும் பேசுவார்கள். இது வெளிச்சத்திற்கு வரும். எத்தனை லட்சம் கோடிகள் பண பரிவர்த்தனை தேசிய பங்கு சந்தையிலும் மும்பை பங்கு சந்தையிலும் பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நட்டமடைந்தவர்கள் யார், லாபம் அடைந்தவர்கள் என்ற விசாரணையை செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.